தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் தூய பணிமய அன்னை வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைந்து கட்டப்பட்ட நகராகும். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தால் அங்கே செல்கின்றனர். இஸ்ராயேல் மக்களுக்கு ஏற்ற கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்கள். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எங்கள் ராயன் பரியா திருத்தலத்தின் கோபுர கலசமே கூறுகமா. எங்கள் ராயன் பரியா திருத்தலத்தின் ராகமும் பாடுகையும் மணியோசை. ராகமும் பாடுகையும் மணியோசை. எங்கள் தேவனின் தாயே பரிவய அம்மா, பரிவய அம்மா, வாழ்க அன்னையா. எங்கள் பரிவய அன்னை, யாருக்கும் அன்னையா. எங்கள் ஊருக்கும் அன்னை, எங்கள் ஊருக்கும் அன்னை. பெருமைய தாயே வாழ்க. தாயே வாழ்க. எம் ஊரின் பாதுகாவலியே வாழ்க. ஊரின் பாதுகாவலியே வாழ்க. அன்னையே வாழ்க. அன்னையே வாழ்க. அறிந்து பேசுபவரே வாழ்க. அறிந்து பேசுபவரே வாழ்க. அரவணைக்கும் அன்னையே வாழ்க. அரவணைக்கும் அன்னையே வாழ்க. எம் ஊரின் பாதுகாவலியே வாழ்க. எம் ஊரின் பாதுகாவலியே வாழ்க. பெருமைய தாயே வாழ்க. அன்னைய தாயே வாழ்க. இதே அன்பார்ந்தவர்களே, தந்தை மகன் தூயாரின் பெயராலே கிறிஸ்து ராஜா வாழ்க. அம்மா மரியே வாழ்க. இறைமக்கள் பணிமிய அன்னையினுடைய திருசுலபத்திற்கு மாலை அணிவிக்க விரும்பக்கூடியவர்கள் திருத்தேரினுடைய கீழே தங்களுடைய மாலைகளை அணிவிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எங்கிருந்தாலும் உடனடியாக பீடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
இந்த காரணம்